ஃபர்ஸ்ட் அந்த படம் வந்து விஜய் சார் நடிக்கிறதா இருந்தது. ஓகே. போய் விஜய் சார் கிட்ட போய் கதையெல்லாம் சொல்லிட்டேன். கதை சொன்னா அவர் ரொம்ப இவர் ஒரு அதிகாரி வரும்போது சல்யூட் அடிக்கணும் உங்களுக்கு தெரியல. யாரு? ஏய் நான் தான் மேம். நீ தாதாடா டான் கேக் லீடர். இன்னைக்கும் எல்லாரும் மீன் டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். வாடு போத்தா வீடு, வீடு போத்தா வாடுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு பேசுறது ஃபுல் பேசிட்டாரு. கட்டில் மேலே பூ போட்டு படுக்கணும்டான்னு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. உன் மேலே பூ போட்டு கட்டில் மேலே ஒரே ஒரு பாஷா, ஒரே ஒரு பில்லா, ஒரே ஒரு குணம், அதே மாதிரி ஒரே ஒரு நாய் சேகர், ஒரே ஒரு என்கவுண்டர் ஏகாம்பரம், ஒரே ஒரு சைல்ட் சின்ன, இதெல்லாம் கொடுத்தது யாரு? நம்ம சுராஜ் சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். நீ யாரா? நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். இவன் எப்ப இவங்க 3 பேருக்கும் ஹாய் சார். உங்களுக்கும் இந்த சீன் தான் பிடிக்குமா? எனக்கும் இந்த சீன் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லதா போச்சு சார். அப்படியே அந்த லேப்டாப்பை கொடுத்துருங்க. நிறைய 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 இந்த சீனை பத்தியும் இன்னும் பல ஐகானிக் சீன்ஸ் பத்தியும் நம்ம பேச போறோம் சார். நம்ம தலைவர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். என்கவுண்டர் ஏகாம்பரம். ஸோ மருதமலையில் இந்த ஒரு ஐகானிக் கேரக்டர் பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு தோன்றது போலீஸ்னாலே வெறப்பா அப்படி மீசையெல்லாம் முறுக்கிக்கிட்டு சும்மா ஜிம் பாடி மாதிரி வருவாங்க. ஆனால் நம்ம தலைவரை மட்டும் இந்த மாதிரி சிரிப்பு போலீஸாக, அதுவும் எப்போ பார்த்தாலும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக எப்படி இவர் ஸ்கெட்ச் பண்ணார் அப்படின்றது தான் ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் அந்த படம் வந்து விஜய் சார் நடிக்கிறதா இருந்தது. ஓகே. போய் விஜய் சார் கிட்ட போய் கதையெல்லாம் சொல்லிட்டேன். கதை சொன்னா அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி பண்ணலாம் அப்படின்ட்டாரு. திருப்பாச்சி படம் போயிட்டு இருந்தது. அதனால் ஒரு 1 இயர் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது அப்புறம் நான் ப்ரொடியூசர் கிட்ட பேசினேன். ப்ரொடியூசர் இல்லை, இந்த படம் வந்து நான் மொத்தமே 6 மந்த்தில் நீங்கள் முடிச்சு கொடுக்கணும், 1 இயர் வெயிட் பண்ண முடியாது. அது சார் வேறு கமிட்மெண்ட் பண்ணிட்டாருன்னா அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடும், இது ஆரம்பிச்சிருங்க, அப்புறம் நீங்கள் விஜய் சார் கிட்ட வேறு பண்ணிக்காங்கன்ட்டார். சரி ஓகே. அடுத்து என்ன பண்ணால் சார் அர்ஜுன் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஓகே. அர்ஜுன் சார் கிட்ட போய் அவர் ஃபிட்டாக இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போய் ஒரு இன்ஸ்பைர் கதை சொல்கிறேன். கதை சொல்லி முடிச்சோடனே அவருக்கு கதை பிடிச்சிச்சு. சரி ஓகே டன்னும்போது அப்படி ஒரு ஊருக்கு வர அந்த போலீஸை ஒரு ஏட்டு மிரட்டுறாரு அப்படின்ற ஒரு கேரக்டர் வேணும். அப்போது வடிவேலண்ணங்கிட்ட போய் இந்த கதை சொன்னேன்னா வடிவேலண்ணன் சொன்னார், பங்காளி நீ கவலைப்படாத, நல்ல தொப்பையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஏட்டு எப்படி இருப்பார், ஃபிட்டாக இருக்க மாட்டார். அதுவும் நல்ல தொப்பெல்லாம் போட்டு கிணச்சி நல்லா கண்ணெல்லாம் பண்ண மாதிரி ஏற்றிட்டு வந்துட்டார். வந்தோடனே முதல் நாள் ஷூட்டிங்னான அர்ஜுன் வந்து கையில் அந்த துப்பாக்கியை வச்சு ஸ்டேஷன் வாசலில் நிற்க வச்சுட்டாங்க. சொல்லுங்கள் இவர் இன்ட்ரோ. இவர் ஒரு அதிகாரி வரும்போது சல்யூட் அடிக்கணும் உங்களுக்கு தெரியல. யாரு? ஏய் நான் தான் மேம். ஒரு அடிக்க சல்யூட் ரைட்டான் அப்படின்னாரு. கத்தி போய் கண்ணில் விட்டு ஆட்டிட்டோம். பூனைமணி பண்ணி பண்டாரம் சாரப்பாம்புன்னு வரும். அது என்ன ஆக்சுவலாக என்னன்னா இது எல்லா ரவுடிங்களோட பேர் இப்படி தான் இருக்கும். சரி எப்படி சார் அந்த அனிமல் பேரோட தான் அடமுடி வைக்கணுன்றது ஐதீகமா இல்லை எப்படி சார்? இல்லை இருக்காங்க, ஊர்லலாம் இருக்காங்களா, குரங்கு குமார் அப்படின்ற பாரு. அப்போ அது மாதிரி ஒரு ரவுடிக்கு ஒரு அடமொழி இருக்கும். அந்த அடமொழி வச்சு தான் அவங்கள கூப்பிடுவாங்க. அது மாதிரி வந்து சரி பேர் என்ன ஆகலாம் யூஸ்வலாக இருக்கும். பேர் சொன்னோம்னா என் பேர் ரமேஷ், என் பேர் சுரேஷ்னு சொன்னால் யூஸ்வலாக இருக்கும் தான். அப்புறம் வடிவேலன் சொன்னார், இந்த ரவுடி பசங்க பேரெல்லாம் இருக்கும், அது மாதிரி இதாக பண்ணலாமா. பண்ணி பண்டாரம், பூனைமணி, சாரப்பாம்பன்ட்டான் அவன். அப்புறம் மாட்டு ரவின்னு ஒருத்தர். சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி கடைசியாக கதவை திறந்தா வெட்ட வெளியாக இருக்கும் சார் இந்த படத்தில் ஒரு சீனு. ஸோ அந்த வெட்ட வெளியாக இருக்கிறது வந்து நிஜமாலுமே அந்த இடத்த கண்டுபிடிச்சி போனீங்களா, இல்லை நீங்கள் போனதுனால அங்கே வந்து பார்த்து அதை ஒரு காமெடி சீனாக மேக் பண்ணீங்களா? சினிமாவில் நம்ம ஒன்று நினச்சிட்டு போவோம், அது ஒன்று நடக்கும். நான் கதவு திறக்கிறேன் செட் அது. ஓகே. ஆனால் கதவு தந்து ஓடிடுறீங்கன்னா ஓகே. கதவு தந்து பார்த்தா உடனே கார்ட்போர்ட் அடிச்சிருக்காங்க. என்ன பங்காளி ஒரு ட்விஸ்ட். ஆமாம், இங்கே என்ன பங்காளி இங்கேருந்து இப்படி எப்படி ஓட முடியும் அப்படின்னாரு. சரி ஒன்று செய்வோம், நான் இந்த பக்கம் கேமரா வச்சுக்கிறேன், நீங்கள் திறந்துட்டு அப்படியே ஷாக்கு மட்டும் கொடுங்க, அது வேற எங்கேயாவது நம்ம மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்கு மட்டும் தருவார். அர்ஜுன் கூட்டும் போவார். சரி ஒரு பெரிய அதிகாரின்ட்டு கூட்டும் போகிறான் அப்படின்னு கூட்டு போய் அவர் அடித்து அந்த சீனை எடுத்துட்டு அடுத்த ஷெட்யூல் காரைக்குடியில் எடுக்கும்போது அந்த கதவு மட்டும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை சொல்லி எடுத்து வர சொல்லிட்டேன். அந்த கதவு எடுத்து வர சொல்லி காரைக்குடியில் ஷூட்டிங்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே பெரிய ஏரி இருந்தது. டேடி அந்த கதவு எடுத்துவாங்க நான் சொல்லிட்டு அந்த கதவு வச்சு ட்ராலி ஷாட் போட்டு அந்த கதவு அப்படி ஓப்பன் பண்ண பெரிய ஏரி. அப்புறம் இங்கே அதுக்கு ரியாக்ஷன் வடிவேல் அண்ணன் இங்கேயே எடுத்துட்டோம். அதனால் அங்கே எடுத்ததுனால அது ஹைலைட் ஆயிடுச்சு. வெட்ட வெளியில் ஓடி இருக்கிறாங்க.
மதுரை வாயில திறந்த கதவு வந்து காரைக்குடியில போய் முடிஞ்சிருக்குது. உங்களோட காமெடி காம்பினேஷனே ஒரு மாதிரி வேற லெவல்ல இருக்கும் சார். அடுத்து இன்னொரு காமெடியை வச்சு நீங்க வேற லெவல்ல ஃபன் பண்ணிருப்பீங்க. அது என்ன படம் என்ன சீன் பாத்திரலாம்? உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சு உனக்காக அளவு குத்துறடா எப்பா ராஜா. அழக்கூடாது, நீ ஏன் அழுற? நீ தாதாடா டான் கேங் லீடர். கண்ணிலேயே கலவரம் தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாம இருப்பேன்? ஏய் கண்ணாடி எடுத்து மாட்டா, அப்புறம் எப்படி கலவரம் தெரியும்? இப்ப எப்படி? பரவாயில்ல, தேடுவாங்க, போட்டு வா போ. சார், இந்த மிரர்ல அழுகிற சீன்லாம் நிஜமாலுமே இன்னைக்கும் எல்லாரும் மீம் டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். மீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மேனேஜர், மீ டூயிங் மிஸ்டேக் இன் த டாஸ்க் அப்படின்னு போட்டு முன்னாடி வந்து வரப்பா சமரசிம்மா ரெட்டி கிட்ட உட்காந்துட்டு இருக்கும் போது பின்னாடி இப்படி அழுகிற மாதிரி. ஸோ இவ்வளவு ட்ரெண்டா போயிட்டு இருக்கிறது, இந்த அழுக இந்த சிரிப்பு அதெல்லாம் எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க அந்த இடத்துல? சார் இங்க இப்படி அங்க அப்படின்னீங்களா, இல்ல அவர் ஒரு மாதிரி உள் வாங்கிக்கிட்டாரா ஸ்கிரிப்ட்? விவேக் சார், விவேக் சார் அவருக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்குது நடிக்கிறதுக்கு. ஆனால் பாவிங்களா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பேசுவார். நான் ஒரு ரவுடி கேரக்டர்னு சொல்லிட்டேன். ரவுடி கேரக்டர் சொன்னப்பறம் அவர் அதே மாதிரி பேசுகிறாரு. அடா பாவிங்களா நான் உங்களை விட மாட்டேன்டா அப்படின்லாம் சொன்னேன். என்னடா பண்ணுறது, விவேக் சார் பெரிய ஆர்டிஸ்ட்டு, நம்ம என்ன பண்ணுறது சொல்லிட்டு அப்புறமா சார் விவேக் சார் பிரேக்கு சாப்பிட்டு அப்புறம் ஆரம்பிக்கலாமாண்ணா? ஓகே சார் அப்படின்ட்டார். அப்புறம் நேராக கேரவனுக்கு போய் சார் நீங்கள் அது மாதிரி பண்ண வேண்டாம், இது வந்து ஒரு பெரிய ரவுடி, அவன் நினச்சிட்டு இருக்கிறான் அவனை பெரிய ரவுடின்ட்டு. அப்போ வந்து நீங்கள் சீரியஸாக தான் பேசணும் எல்லாத்தையுமே. பார்க்குற ஆடியன்ஸுக்கு தான் பயங்கர சிரிப்பாக இருக்கணும். இப்போ நீங்களே சிரித்து பேசிட்டீங்கன்னா அவன் எந்த அளவுக்கு பண்ணுவான்னு தெரியல. அப்படியா எப்படி எப்படின்னாரு. அப்புறம் நான் சொல்லி காட்டினேன் இப்படி பேசணும் அப்படின்ட்டு. அப்படி அது என் ட்ரெண்ட்லேயே இல்லையே அப்படின்ட்டாரு. அது யார் அவன் நம்மக்கிட்ட வந்துட்டு திரும்பி போகிறான், உன் உதவி வேணான்ட்டு போகிறேன். எதுக்கு உதவி வேணான்ட்டு போகிறேன், டக்குன்னு பிடிச்சி இழுத்து வாங்கடா, இப்படி தான் பேசணும். பாஸ் அவங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க. உதவியா? இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான் இவன். எப்பறம் என்னைய லவர் கூட சேர்த்து வைப்பான்? போலாம் வாடா. ஹலோ, என்கிட்ட உதவின்னு கேட்க வந்துட்டு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு திரும்பி போனா என்ன அர்த்தம்? உன் உதவி எனக்கு வானான்னு அர்த்தம். காக்கிநாடா ஓகே, பாவாடை நாடான்னு ஒண்ணு இருக்கு. டைமிங்கில் அடிச்சிட்டாரு. நெல்லூர், குண்டூர், ஹைதராபாத், சிக்கன்ராபாத், காக்கிநாடான்னு வேற என்ன பாவாடை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பாவாடை நாடா சொல்லிட்டு ஓகேன்னா டீலு, இல்லைன்னா பிரியாணி சாப்பிட்டு கன்வின்ஸ் வாங்கி போய்டும், பெட்ரோல் கன்வின்ஸ் வாங்கி போய்டும் சொல்லி அது மாதிரி அந்த படத்தில் எல்லாமே இதுவாக தான் பண்ணார். விவேக்கு அது புதுசாக இருந்தது. படம் பார்த்து அந்த படம் வந்து எனக்கு எல்லாரும் சொன்னாங்க, சார் விவேக் பிரமாதமாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அப்படின்ட்டு. அந்த படம் பெரிய ஹிட்டு. ஏரியா பிரிக்கிறதுக்கு హైదరాబాద్ ఉంది, సెకండ్రాబాద్ ఎందు, గుంటూరు ఉంది, నెల్లూరు ఎందు, కడప ఉంది, మడప్ప ఎందు, కాకినాడ ఉంది, పావాడనాడ ఎందు. ஓகேனா டீல், இல்லைனா பிரியாணியை சாப்பிட்டுட்டு பெட்ரோல் கன்வீன்ஸ் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான் இந்த கேங் லீடர். அவர் பெரிய காமெடின்னு நினச்சிட்டு இருக்கோம், பெரிய அறிவாளி, அவர் நிறைய படித்தவர். அதை ஒரு டப்பிங் பார்த்துட்டு சொன்னார், உன் கூட ஒரு தமாஸ் மூஞ்சிக்காரன் இருப்பானே எங்கே அவன் அப்படின்னு கேட்பார் சுமன். கடைசியாக தமாஸ் மூஞ்சிக்காரன் சொல்லிட்டீங்க. இல்லை சார் காமெடி என்ன, தமிழில் தமாஸ் மூஞ்சிக்காரன் தான் சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி. சார் இன்னொரு சீனுமே இருக்கும் சார். தனுஷ் சார் வந்துட்டு அவனை போக சொல்லு அப்படின்னு வர, அதுக்கு தனுஷ் சார் லென்த்தா தெலுங்குல ஒன்று பேசுவார். பிரபாஸ் பேசுவார், வாடு போத்தா வீடு, வீடு போத்தா வாடுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு சொல்லி ஃபுல் லென்த்தாக பேசிட்டாரு. நான் ஒரு வார்த்தை தானே சொன்னேன் போ சொல்லி, என்னடா என்ன இல்லைங்க அதுக்கு அதான் அர்த்தம் அப்படின்னு. ஆமாம். ஸோ அது வந்து அந்த பிரபாஸ் சாரோட படத்துலேருந்து எடுத்த. ஆமாம், பிரபாஸ் சாருக்கு படத்துலேருந்து எடுத்து இவருக்கு போட்டேன். இவர் பெரிய இவர் பிரபாஸ் மாதிரி. அவனை போக சொல்லு. சரிங்க. ఒక్క అడుగుదా నేను తోరావిల ఎవర్నా వస్తే మారిపోతాడు. వాడు పోతే వీడు, వీడు పోతే నేను, నేను పోతే నా అమ్మ మొగడం ఎవరన్నా వస్తే చంపేస్తారు. అలాగా గురుగారు చెప్తున్నారండి. ஏய் ஏய் ஏய், உன்னை போன்னு ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன், இவ்வளவு லென்த்தா சொல்றியே, உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா? நோ பாஷ், நீங்க சொன்னதா நான் டீடைலா சொன்னேன். சோ அந்த இவருக்கும் தனுஷ் சாருக்கு காம்பினேஷன்லாம் எப்படி சார் இருக்கும்? ஆமா, அதுக்கப்புறம் அவங்க நிறைய படம் பண்ணாங்க. அது படிக்காதன்னு முடிச்சுட்டு மாப்பிள்ளை பண்ணாங்க, வேலையில்லா பட்டதாரி எல்லாமே. ஏன்னா அவங்க காம்பினேஷன் நல்லா செட் ஆயிடுச்சு விவேக் சாருக்கும் தனுஷ் சாருக்கும். ஓகே, போட்டோ மட்டும் உங்ககிட்ட காட்டணும்னு தோணுது சார். இந்த ஒரு போட்டோ, வடிவேல் சார், தனுஷ் சார், இந்த ஒரு காம்பினேஷன். ஆமா, ஒரே ஃப்ரேம்ல இந்த காம்பினேஷனை வந்துட்டு இதுவரை தமிழ் திரையுலகத்துல நாங்க பார்த்ததே கிடையாது. ஆனா என்ன ஆச்சு? இதுதான் படிக்காதவன்ல முதல் வடிவேலு தான் காமெடியன்.
அப்படியே தனுஷ் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தார். என்னன்னா அவர் வடிவேல் அண்ணன் கூட பண்ணதே இல்லை. வடிவேல் அண்ணன் வச்சு 2 நாள் ஷூட் பண்ணோம். ஓகே. ஷூட் பண்ணி எல்லாம் நடித்தார். பண்ணும்போது சில பிரச்சனைகள், ஒரு சின்ன தவிர்க்க முடியாத காரணத்தினால வடிவேல் அண்ணன் பண்ண முடியல. சரி, அதுக்கு வேற யாரை போடுறது, தெலுங்குலேருந்து பிரம்மானந்தத்தை எடுத்து வந்து போடுவோமா அப்படின்னும் போது தான் நான் விவேக் சாய்ஸுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நடந்த கதை எல்லாருக்கும் தெரியும். விவேக் அந்த படத்தில் நடித்தார். இந்த படத்தை பார்த்துட்டு வடிவேல் அண்ணன் வந்து சொல்லியிருப்பாரு, எனக்கு விவேக் நடித்த படத்திலே பிடிக்க படம் படிக்காதவன், அந்த கண்ணாடி முன்னாடி வந்து விவேக் அழுவார், அதை பார்த்துட்டு நான் அப்படி என்ஜாய் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு விஜய் டி சம்திங் எங்கே ஒரு டிவியில். எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, வடிவேல் அண்ணன் தனுஷ் ஒரு படம் பண்ணி பார்த்துருக்கணும். அது தவிர்க்க முடியாமல் காரணத்தில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் டு பி ஆனஸ்ட், இந்த மாதிரி ஒரு காமெடி படம் எடுக்கிறதுன்றது எந்த அளவுக்கு கஷ்டம்? ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? எல்லாருக்கிட்டையும் கதை சொல்லணும். இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து யார்கிட்டையும் கதையும் சொல்ல மாட்டேன்றாங்க. கடைசி ஆடியன்ஸுக்கும் கதை தெரியல. இப்போ நாங்கள் எங்கள் காலகட்டத்தில் என்ன பண்ணுவோன்னா, கதை நிறைய சொல்லுவோம் எல்லாருக்கிட்டையும். சும்மா செவுத்தில் ஒரு காது வரைஞ்சி வச்சு கதை சொல்லணும் கூட சொல்லுவோம். ஏன்னு கேட்டால், சினிமா தவிர்த்து செங்கல்பட்டுக்கு போனால் என் நண்பர்கள் நான் உட்கார வைப்பேன். தாசில்தார் ஆறுமுகம், அப்புறம் இளையராஜாலாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் கதை, அவங்க சினிமா இல்லாத ஆளுங்க, அவங்கக்கிட்ட கதை சொல்லுவேன். கதை சொல்லும்போது அவங்கெல்லாம் சிரிப்பாங்க பயங்கரமாக. சிரித்த உடனே என்ன பண்ணுவேன், அப்படியே எடுத்துன்னு வந்து இங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட சொல்லுவேன், இது மாதிரி ஒரு கதை எப்படி இருக்குன்னா அவங்க சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட சொல்லுவோம். இது மாதிரி நிறைய சொல்லி எடுத்தோம்னா எங்கே தப்பு இருக்குது, எங்கே சிரிக்கலை, எங்கே சிரிக்கிறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லார்கிட்டையும் கதை சொன்னால் அந்த கதையை வந்து கண்டிப்பாக மெருகேற்றிட்டே வரும். காமெடி டியூன் ஆகும். அப்புறம் நல்ல அதுக்கேற்ற நல்ல நடிகர்களை வச்சுட்டு அதை பண்ணணும். ஏன் கேட்டேன்னா, சகலகலா வல்லவன் அந்த படமெல்லாம் பார்க்கும்போது இப்பயுமே கீழே அந்த காமெண்ட் செக்ஷன்ல யூடியூப்ல போடுறாங்க, சார் anyone in 2026 அப்படின்னு கொஸ்டின் மார்க் போடுறாங்க. இன்னமும் உட்காந்து சிரிக்கணும் அப்படின்னா தாராளமா போய் அந்த படம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபுல் ஃபிளட்ஜ் காமெடி சார். எனக்கு பர்சனலாக அந்த படத்தில் பிடிச்சது விவேக் சார் காமெடி தான் இருக்கும். 3 வேளை சோத்துக்காக 3ஆம் பிறை கமலாசனோட அதிகமாக நடிக்க வேண்டியதாக இருக்காங்க பசுதே அப்படின்னு ஃபுல்லா மொட்டை அடிச்சுட்டு வருவாருல்ல, அதெல்லாம் அந்த மாதிரி. அந்த கேரக்டர் வந்து ஒரு டான் மாதிரியே இருப்பாரு. அவனுக்கு ஒரு தம்பி இருப்பான், அவனுக்கு 60 வயசு ஆச்சு. அவனை இன்னும் சின்ன பையன் மாதிரியே பிகேவ் பண்ணுவாரு. டேய், போலியோ தடுப்பூசி போறாங்களா, போய் போட்டு வாடாங்க. போலியோ தடுப்பூசியா? 5 வயசுல போட வேண்டிய தடுப்பூசியா 50 வயசுல போட என்ன பசுபதி அண்ணா, போலியோ சொட்டு மருந்து போடுறாங்களா, போய் போட்டுக்கோ. என்ன சொட்டு மருந்தா? 5 வயசுல போட வேண்டிய சொட்டு மருந்த 50 வயசுல போட சொல்றாரு. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரிதான். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணுவாங்க. அங்க இவன் தான் பூ போட்டுட்டு இருப்பான். எனக்கு இது மாதிரி மல்லிகை கட்டில் மேல பூ போட்டு படுக்கணுடான்னு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. உன் மேல பூ போட்டு கட்டில் மேல என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த கட்டில் மேல பூவை போட்டு அதுல நான் படுப்பேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. உங்க மேல பூவை போட்டு கட்டில் மேல வேணா படுக்க வைப்பாங்க. அதெல்லாம் வந்து அவருடைய சோகம், அது ஆடியன்ஸுக்கு சிரிப்பா இருக்கும்.